guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 11 NCERT லைன் பை லைன் சீரிஸ் நீட் பயாலஜில நம்ம கிங்டம் பிளான்டே அண்ட் கிங்டம் அனிமாலியா பதம் பார்க்க போறோம். ஸோ நம்ம முன்னாடி வீடியோலயே சொன்ன மாதிரி இந்த சாப்டர்ல இந்த ரெண்டு கிங்டம் பத்தி ரொம்ப டீட்டெயிலெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவா தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அதிகமா MCQல ரொம்ப ரேர் தான். பட் இதை பத்தி டீட்டெயிலா வரக்கூடிய சாப்டர்ஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கிங்டம் பிளான்டே அப்படின்றது யூகேரியாட்டிக் குளோரோஃபில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் பிளான்டே தான். எக்ஸாம்பிள் வந்து பிளான்ஸ். சில பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்டிவோரஸ் பிளான்ஸாக இருக்காங்க, பாரசைட்ஸாக இருக்காங்க. இது எல்லாமே ஹெட்டிரோட்ராஃப் கேட்டகரியில் வரும். பட் இது எல்லாமே சில மெம்பர்ஸ் தான். எக்ஸாம்பிள் இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து பிளாடர் வோட், வீனஸ் ஃப்ளைட்ராப். இது எல்லாமே இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டுக்கான எக்ஸாம்பிள். பாரசைட் பிளான்ட்டுக்கான எக்ஸாம்பிள் வந்து கஸ்கட்டா. இது வந்து MCQவா வந்து கேட்கலாம். இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டோட எக்ஸாம்பிள் அண்ட் பாரசைட்டோட எக்ஸாம்பிள் அப்படின்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா செல் வால் வந்து இருக்கும். அந்த செல் வால் வந்து செல்லுலோஸால உருவானதா செல் வால். பிளான்டேக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆல்கே, பிரியோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம் இது எல்லாமே பிளான்டேக்கு கீழே வரக்கூடியது. இதை பத்தி தான் நம்ம சாப்டர் 3ல வந்து பார்ப்போம். இதுல வந்து ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் வந்து இருக்கு. அதுல டிப்ளாய்ட், ஸ்போரோஃபைட், ஹாப்ளாய்ட், கேமட்டோஃபைட் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்கே, பிரியோஃபைட், ஸ்டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம் கூட சாப்டர் 3ல தான் இருக்கும். ஸோ சாப்டர் 3 அப்படின்றது கிங்டம் பிளான்டேவை பத்தி தான் இருக்கும். அதுல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இப்போதைக்கு கிங்டம் பிளான்டேல செல் பால் வந்து இருக்கும். அந்த செல் பால் வந்து செல்லுலோஸால உருவானது. முக்காவாசியான பிளான்ஸ் எல்லாமே ஆட்டோட்ராஃப் தான். சில பிளான்ஸ் எல்லாம் எட்டிரோட்ராஃபாவும் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் இன்செக்டிவோரஸ் பிளான்ட், பாரசைட். இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டுக்கான எக்ஸாம்பிள் வந்து பிளாடர் வாட் அண்ட் வீனஸ் ஃப்ளைட்ராப். பாரசைட்டுக்கான எக்ஸாம்பிள் வந்து கஸ்கட்டா. கிங்டம் பிளான்ட்டுக்கு கீழே ஆல்கே, பிரியோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ கிங்டம் அனிமாலியாவை பார்ப்போம். கிங்டம் அனிமாலியா வந்து ஹெட்டிரோட்ராஃபிக் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம், மல்டி செல்லுலார். இவங்களுக்கு செல் வால் வந்து கிடையாது. ஆனா பிளான்டேக்கு வந்து செல் வால் வந்து இருக்கும். இவங்க வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அவங்க ஃபுட்டுக்கு பிளான்ஸை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கேவிட்டியில தான் வந்து டைஜஷன் ஆகும். அவங்க ஃபுட் எல்லாமே எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா கிளைகோஜனாவும் ஃபேட்டாவும் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன அப்படின்னா ஹாலோசாய்க், அதாவது ஃபுட்டை கன்சியூம் பண்றது மூலமா தான் இவங்களுக்கு கிடைக்கும். அதான் ஹாலோசாய்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சரி ஃபார்ம், நியூரோமோட்டர் மெக்கானிசம் இது எல்லாமே நல்ல டெவலப்டான ஃபார்மா இருக்கும். அண்ட் எல்லாராலையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். இவங்களுக்கு கீழே நிறைய ஃபைலா வந்து இருக்கு. ஃபைலாவோட சிங்குலர் ஃபார்ம் ஃபைலம் அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாமே நம்ம சாப்டர் 4ல வந்து பார்ப்போம். ஸோ சாப்டர் 3ல எல்லாமே கிங்டம் பிளான்டேவை பத்தி பார்ப்போம். சாப்டர் 4ல வந்து கிங்டம் அனிமாலியாவை பத்தி பார்ப்போம். ஸோ இதுல கிங்டம் அனிமாலியா அப்படின்றது ஹெட்டிரோட்ராஃபிக் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம், மல்டி செல்லுலார். இவங்களுக்கு செல் வால் வந்து இருக்காது. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து ஹாலோசாயிக். சென்சரி, நியூரோ ஃபார்ம் எல்லாமே வெல் டெவலப்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் கிங்டம் பிளான்டே அண்ட் கிங்டம் அனிமாலியா. நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோல நம்ம வைரஸ், விராய்ட், ப்ரியான்ஸ், லைக்கன்ஸை பத்தி பார்க்கலாம். அண்ட் சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4ல தான் இந்த ரெண்டு கிங்டமையும் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.